கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த பரிசேயன் வேத வசனத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கை முறையை, வேதத்திலே சொல்லப்பட்ட முறைமைகளை கைக்கொள்ளுகிற ஒரு நபர். பரிசேயர்கள் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்து மக்களை விட, யூத மக்களில் இருந்த அநேகரை விட இவர்கள் விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஜனம். அதனாலதான் அவர் சொல்றாரு, பரிகாரர், பரிகாரர், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இவர் சொல்றார், வாரத்துல 2 முறை அவர் என்ன செய்யறாராம்? உபவாசிக்கிறார். தொடர்ந்து வாசி. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தசமபாகம் கொடுக்கிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இவன் சொல்றான், நான் பரிகாரர், அநியாயக்காரர், கொலைகாரன், விபச்சாரக்காரனை போல இல்லாததற்காக, இந்த ஆயக்காரனை போல இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிகாரர் என்றால் பறிக்கிறவர்கள், கொள்ளை அடிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், வழிப்பறி சொல்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் நான் இல்லை. நான் அநியாயம் செய்யற ஆளு கிடையாது. நான் விபச்சாரம் செய்யற ஆள் கிடையாது. இருக்கிறான இந்த ஆயக்காரனை போல இல்லை. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிங்க. அடுத்த வாக்கியத்துல சொல்லப்பட்டது, நான் வாரத்துக்கு என்ன செய்யறேன்? 2 நாள் 2 முறை உபவாசிக்கிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படி உபவாசிக்கிறீங்கன்னு தெரியல. வாரத்துல எத்தனை முறை உபவாசிக்கிறான்னா 2 முறை உபவாசிக்கிறான். தசம பாகத்தை எல்லாம் என்ன பண்றான்? ஒழுங்கிரமமாய் கொடுக்கிறான். இதெல்லாம் சொல்லி ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, ஆயக்காரன் வானத்தை கூட பார்க்காம தன் மார்பிலே அடித்து கொண்டு அழுதான். ஆண்டவர் அவனை நீதிமான் ஆக்கினாராம், இவனை நீதிமானா பார்க்கலை. அல்லேலூயா. இந்த வார்த்தை கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. பாவியை மன்னிக்கிறவ இங்க பரிசேயனை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவன் இருக்கிற நிலையை பார்த்து அவன் சந்தோஷப்படல. ஏன் அப்படின்னாக்கா, இந்த பரிசேயர்கள் வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம் இருந்தது. அல்லேலூயா. இந்த பரிசேயர்கள் தேவனுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எண்ணத்தினாலே என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். 2 குரூப் இருக்குது வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலையும் தேவ தூதர்களையும் நம்புவதில்லை. ஆனால் பரிசேயர்கள் அப்படி அல்ல, உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். பரிசேயர்கள் ஸ்தோத்திரம் தேவ தூதர்களை நம்புகிறவர்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய பின்னணியிலே இருக்கக்கூடியதான இந்த பரிசேயனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோ இவன் அல்ல, பாவியா இருந்தவன் தன்னை உண்மையாய் அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டான் பாருங்க, அவனை நீதிமானாய் மாற்றி அனுப்புகிறான். அல்லேலூயா. சோ இன்றைக்கு நிறைய பேர் பரிசேயர்களை போன்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பரிசேயனை போல வெளிப்படையான, மேலோட்டமான, மாயையான ஒரு பிம்பத்தை நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துவுக்குரிய எல்லா முறைமைகளையும்
நான் பின்பற்றுகிறேன் என்பதை காண்பிக்கிற ஒரு பரிசேயனான கிறிஸ்துவனை போல இருக்க ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிற ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 5:20 சொல்லுகிறார், இந்த வேத பாரர்களை விட, இந்த பரிசேயர்களை விட உங்களுடைய நீதி மேலானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசேயன் இவ்வளவு காரியத்தை செய்தும் அவனிடத்துல ஏன் ஒரு நிறைவு இல்லை? ஏன் தேவன் பார்க்கிற அந்த விதத்திலே அவனை ஆண்டவர் நீதிமானாக காணல? அப்படிங்கிறத குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 23:14 வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க இவங்களை. மாயக்காரரே. 13ஆம் வசனம் வாசிங்களேன். இன்னும் கொஞ்சம் பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி. நீங்க இந்த அதிகாரத்துல இந்த 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களை குறித்து தேவன் முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மாயக்காரர்களே. மாயக்காரர்கள்லாம் என்னங்க? மாய மந்திரம் செய்யறவங்களா? மாயக்காரர்கள் என்றால் நடிக்கிறவங்க, மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை ஒரு நல்ல தேவ பிள்ளையாக, தேவ காரியத்தை பின்பற்றுகிறவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே நம்ம கவனிக்கிறோம், ஆண்டவர் அவர்களை முதலாவது கூப்பிட்டு சொல்லுகிறார், மாயக்காரர்களே. 13ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எப்படிப்பட்டவங்களா? இவங்களும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்களா? மற்றவர்களையும் பிரவேசிக்க விட மாட்டேங்கிறாங்க. சில கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான். அவங்களுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாததுனாலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாததுனாலே, நானும் கிறிஸ்துவன் தான், நானும் இந்த தீய செயலை செய்வேன் என்று சொல்லி அவர்களையும் அந்த தீய செயலுக்குள்ளாக நடத்தி பரலோகத்தின் வாசல்கள் திறக்க கூடாதபடிக்கு, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஒரு இடரலாகவே இருக்கிறார்கள். கட்சிக்கு வரும்போது மட்டும் நம்ம நீட்டா அழகா ஒழுக்கமா வந்தா போதும், வெளியில எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே இன்னைக்கு கிறிஸ்துவ காரியத்திலும் வேஷம் போடுகிற அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. யாரை வேணாலும் ஏமாத்தலாம், யாரை ஏமாத்த முடியாது. ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. நீ என்னதான் ஆக்ட் கொடுத்தாலும், நீ பைபிள் எடுத்து அப்படியே படிக்கிற மாதிரி பண்ணாலும், சோத்துறோம் வீட்டுல ஜபத்துக்கு வரும்போது உன் டிவியில சோத்துறோம் ஏசப்பா பாட்டே போட்டாலும், பாஸ்டர் வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு உட்காந்து பைபிள் படிக்கிற போதும், நீ எப்படிப்பட்ட காரியத்துல உன்னை பக்திமானாக காட்டிக்கொள்ள நீ ஆக்ட் பண்ணாலும் யார் அதை அறிவா? தேவன். அதனால அவருக்கு முன்னாடி நம்ம ஆக்ட் பண்ணி ஒன்னையும் என்ன பண்ண முடியாது, சாதிச்சிட முடியவே முடியும். அதனால இந்த மாயக்காரர் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது கிடையாது. பிரவேசிக்கிறவர்களுக்கு என்னவா இருக்கிறாங்களா? அடையாவே இருக்கிறாங்க. அவர்களை தவறான பாதையில நடத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை சரியான பாதையில போக விடாதபடிக்கு தடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகினாலே நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஐயோ. இந்த செய்திக்கு தலைப்பு கொடுப்போம்னா யாருக்கு ஐயோ. ஆகவே இங்க பார்க்கிறோம், பரலோகம் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஸ்தோத்திரம் மாயக்காரர்களாய் இருக்கிறாங்க, உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 5:3 சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். வாசிங்க.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமா. அல்லேலூயா. ஆவியில எளிமை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எளிமையான வாழ்க்கை பிடிக்கல. இன்னைக்கு எல்லாரும் வசதியான வாழ்க்கை, பாருங்க, கடன் வாங்கி வசதியான வாழ்க்கையை வாழ விரும்புறாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தை சொல்லுகிறேன். இஎம்ஐ, அதாவது ஸ்தோத்திரம், டீவு தொகைகள். இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பணத்தை செலவு செய்துட்டு கார்ட்லயும் அல்லது பொருட்களிலும் ஏதோ ஒரு லோனை எடுத்து இன்னைக்கு மாதந்தோறும் இன்ஸ்டால்மெண்ட்டை இஎம்ஐயை கட்டி கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்துல ஏராளம் உண்டு. சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு ஏராளம் உண்டு. ஒரு காலத்திலே கடனை வாங்கினால் பரலோகம் போக மாட்டோமோ, பரலோகம் போக முடியாதோன்னு நினைச்சு கடன் வாங்காம இருக்கிறதுல வாழ்ந்த காலங்கள் இருந்தது. ஆமென். ஒருத்தர் சொல்றாரு, வேடிக்கையா சொல்றாரு, ஒரு பாஸ்டர், கடன் வாங்கிட்டு நீ ஆண்டு வருகையில் அப்படி போகும்போது அந்த கடன் கொடுத்தவன் சொல்லுவானா, ஆண்டவரே என்கிட்ட கடன் வாங்கணும், போறான் பாருன்னு சொல்லுவானா. சொன்ன உடனே ஆண்டு விட்டு வரவன் கீழே வந்துருவான். கடன் கூட நமக்கு தடையாய் மாறுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கைனா கஞ்சதனம் பண்ணுங்கன்னு சொல்லல, இருக்கிறதுல எப்படி வாழணும் அதை நீங்க கத்துக்கொள்ளுங்க. ஆவியில எளிமை, மனதளவில உள்ளுக்குள்ளான அந்த எளிமையான குணம் நமக்கு வேண்டும். நம்முடைய செலவுகளில எளிமை வேண்டும். இந்த மாயக்காரர்கள் அப்படி அல்ல, அவங்க பெரிய ஸ்தோத்திரம் வசதி படைத்தவர்கள் போல தங்களை காண்பித்துக் கொள்வார்கள், மாய பிம்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு சொன்ன உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆண்டவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மையதான். உண்மையா ஆராதிங்க, முழு மனசா ஆராதிங்க, முழு பலனா ஆராதிங்க, உண்மையா இருங்க. இந்த உண்மையை தான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார். இன்னைக்கு மாய்மாலத்தை தரித்து கொண்டவர்கள் ஏராளம் உண்டு. பயப்படுவது போல காண்பிப்பார்கள், பக்தியா இருப்பது போல காண்பிப்பார்கள், மரியாதை கொடுப்பதை போல காண்பிப்பார்கள். இந்த மாய பிம்பத்தை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. மாய்மாலம் செய்கிற கிறிஸ்துவனாக, மாய்மாலம் செய்கிற மனிதனாக நாம் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதே கிடையாது. உண்மை உள்ளவன், வசனம் சொல்லுகிறது இல்லையா, உண்மையும் உத்தமம் உள்ள வேலைக்காரனே என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி என்று சொல்றாரு இல்லையா. உண்மை தேவை. உண்மை உள்ளவன் தான் பரலோக சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. மாயக்காரனுக்கு, நடிக்கிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவது நான் வேகமாய் போக விரும்புகிறேன். இரண்டாவதாக, துயரப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ. யாருக்கு? துயரப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ. சில பேர் பாருங்க, சில பேரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயோ என்று சொல்லி. ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் அநேகரை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இவர்கள் செய்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், இவர்கள் பிரசங்கிக்கிறது ஒன்றாயிருக்கும், இவங்க செய்கிற காரியம் ஒன்றாயிருக்கும். ஜனங்கள் மேல் அதிகமான சுமைகளை கொண்டு வந்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த மாதிரியான பரிசேயர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வாசியுங்கள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். யாருடைய வீட்டை? விதவைகளுடைய வீட்டை பட்சித்து போடுகிறீர்களே, அவர்களை துன்பப்படுத்துகிறீர்களே, துயரப்படுத்துகிறீர்களே, இன்னும் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களே, இப்படிப்பட்ட உங்களுக்கு ஐயோ. சகோதரனே, சகோதரியே, உன் நிமித்தமாக யாரா துயரப்படுகிறார்களா? உன் நிமித்தமா யாராகிலும் கண்ணீர் வடிக்கிறார்களா? நீங்கள் சிலருடைய கண்ணீருக்கு காரணமாயிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஐயோ என்றார். யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்றது தேவனுடைய விருப்பம். எவன் அழுதா எனக்கு என்ன, எவன் வேதனைப்பட்டா எனக்கு என்ன, எவன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ துன்பப்படுத்தி கொண்டே இருப்பென்றால் நீ பரிசேயனான மாயக்காரனான ஒரு தேவ பிள்ளையாய் ஆண்டவர் பார்க்கிறார். நீ கிறிஸ்துவன் என்று தேவ பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனா உன் நிமித்தமாக அநேகர் கண்ணீர் வடிப்பார்கள் என்றால், அநேகர் துயரப்படுவார்கள் என்றால், அநேகர் துன்பப்படுவார்கள் என்றால் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் இந்த பரிசேயர்களை எச்சரிக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவ மக்கள் என்கின்ற போர்வையில் இருந்து கொண்டு மற்றவர்களை துன்பப்படுத்துகிற நபர்களுக்கு ஆண்டவர் ஐயோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பார்வைக்கான ஜெபம், நீண்ட ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபமா? பார்வைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. பார்வைக்காக யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் பார்வைக்காக தான் ஜெபம் பண்றாங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, சபையில வந்து ஜெபம் பண்ணணும். சில பேர் சபையில வந்து மட்டும் ஜெபம் சத்தமா இருக்கும். பார்வைக்கான ஜெபம் பண்ணுகிறவன் உண்மையான கிறிஸ்துவன் அல்ல. பாரத்தோடு வீட்லயும் ஜெபம் பண்றவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஜெப கூட்டத்துல வந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, வந்து கூட சேர்ந்து ஜெபிக்கிறது போதாது. அன்னைக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு போறது போதாது. உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? பாரமுள்ள ஜெபமாக. ஸ்தோத்திரம். விண்ணப்பம் சபையில கொடுக்கும் போது பண்ற ஜெபம் இல்ல. சபையில வந்து எல்லாரும் பார்க்கும்படியாக ஜெபம் பண்ணுவது ஜெபம் அல்ல. ஸ்தோத்திரம். சபையில ஜெபம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா சபையில மட்டுமே ஜெபம் பண்ணி உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் நீ சரியான ஒரு தேவ பிள்ளையா இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த மாயக்காரர்கள் நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. சில பேருக்கு பாருங்க, இப்ப கூட நிறைய பேருக்கு அப்படிதான். பெரிய ஜெபம் பண்ணாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன ஜெபம் பண்ணாதான் அவரே சொல்றாரு, நான் வானத்துல இருக்கிறேன், நீங்க பூமியில இருக்கு, உங்க வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். அல்லேலூயா. ரொம்ப அலப்பாத, ரொம்ப நொலப்பாத. சொல்ல வேண்டிய விஷயத்த என்ன பண்ண? ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல சில வசனத்தோடு கூட சொல்லிடு. சும்மா போட்டு ஸ்தோத்திரம் ஜெபத்தை எது பண்ணாத. சில பேர் பாருங்க, எதுகை மோனை எல்லாம் போடுவாங்க ஜெபத்துல. ஸ்தோத்திரம் அப்படி போடுவாங்க. அதுவா வந்துட்டா பிரச்சனை இல்லை, தேடக்கூடாது. ஜெபத்துல என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. ஜெபத்துல என்ன ஜெப குறிப்பு கொடுத்தாங்க, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ வாரமாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பார்வைக்கான ஜெபம் பண்ணுகிறவர்களா அல்ல, பாரமுள்ள ஜெபமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபிக்கிறவர்களாக, யாரும் சொல்லாட்டாலும் எனக்குள்ள அந்த பாரம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏதோ வெளியில மாத்திரம் ஸ்தோத்திரம் பிரைஸ்ல சந்த வெளிகளில மாத்திரம், வீடுகளில மாத்திரம் போய் ஜெபிக்கிறவர்களா இந்த பரிசேயர்கள் இருந்தாங்க. அந்த ஜெபம் கூட எப்படிப்பட்ட ஜெபம்? நீண்ட ஜெபம், பார்வைக்கான ஜெபம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஆக்கினை கிடைக்கும். அதுல சொல்றாரு, ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் ஏதுவாகிறான். ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு 5:4 சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. துயரப்படுத்துகிறவனுக்கு ஆக்கினை, துயரப்படுகிறவனுக்கு ஆறுதல். நீங்க துயரப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? துயரப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் துயரப்படுத்தினால் உங்களுக்கு ஐயோ. நீங்கள் துயரப்படுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு பாக்கியமா. நீங்க மோசேவை பாருங்க, அவன் துயரப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற பார்வோனுக்குள்ள கூட நிக்கல. துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கும்படியாய் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்வோன் அழிந்து போனான். பார்வோனின் சேனை அழிந்து போனது. மோசே அந்த கூட்டத்துக்கு தலைவனாக கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியான பெரிய ஊழியத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பாஸ்டர், என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க பாஸ்டர், நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் திருப்பி இதெல்லாம் கோபமா வருது, நான் திருப்பி அவங்கள காயப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இல்லை, நீ துயரப்படுகிறது நல்லது, உனக்கு ஆறுதல் வந்துடும். இந்த துயரப்படுத்துறான் பாருங்க, அவனுக்கு ஆக்கினை வரும். அது வெளியிலேயோ வீட்டிலேயோ சபையிலேயோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க அமைதியா வந்து பாருங்க, துயரப்படுகிற உனக்கு ஆறுதல் கிடைக்கும், உன்னை துயரப்படுத்தினவனுக்கு ஆக்கினை கிடைக்கும். அல்லேலூயா. சோ ஆகவே இங்க சொல்லப்படுகிறது, துயரப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. ஆக்கினை தீர்ப்பு வருகிறது அவனுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் வருகிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், துன்மார்கன் ஆக்குவோருக்கு ஐயோ. துன்மார்கன் ஆக்குவோருக்கு. சில பேர் பாருங்க, சிலரை துன்மார்க்கமான வழிகளை நடத்தி அவங்கள கெட்டவங்களாவே மாத்திருவாங்க. துன்மார்கனுடைய ஆலோசனை என்ன பண்ணாத. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, மத்தேயு 23 15 வசனத்தை வாசித்து. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். பாருங்க, உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி நீங்க சுற்றி எல்லாம் திரிஞ்சு பயங்கரமா ஊழியம் செய்றீங்க. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின்
மகனாக்குகிறீர்கள். மாத்திடுறாங்களா? நரகத்தின் மகனா மாத்துறாங்களாம். இவங்க எதுக்கு அவங்கள தேடி போனாங்க? தன்னுடைய மார்க்கத்துக்கு மாற்றுவதற்காக. அதாவது தேவ பிள்ளையாக இன்னைக்கு அநேகரை கொண்டு வரும்படி நம்ம எல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை பாரத்தோடு கூட செய்கிறோம். நல்ல விஷயம். ஆனா சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த உடனே சபைக்குள்ள வந்த விசுவாசிய, சபைக்குள்ள வந்த மனம் திரும்பினவனை திரும்ப பாவியாக, கொடூரமாக, அவனை ரவுடியாக அல்லது ஏதோ ஒரு பொல்லாப்பை செய்கிறவனாக மாற்றுகிற, உருவாக்குகிற எந்த கிறிஸ்துவனுக்கும் வேதம் சொல்லுகிறது அவன் நரகத்துக்கு செல்லும். தான் செய்யற துன்மார்க்கத்தை மற்றவனையும் செய்ய வைக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர்கள். நீங்க பாத்தீங்க, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுது. இன்னைக்கு பெரும்பான்மையான குடிகாரர்கள் எப்படி குடிகாரனா மாறினான்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாசம். நாங்க நல்ல பிள்ளைங்க. கெட்ட பழக்கம் எப்படி கத்துக்கிறாங்க? கெட்ட பழக்கம் எப்படி கத்துக்கிறாங்க? யாரோ ஒருத்தங்க சொல்லி தராங்க. செய்ததை பார்த்தெல்லாம் செய்யல, சொல்லி. ஆமா, இந்தா குடிடா, இந்தரா குடிடா, இந்தரா சுத்துடா, ஏதோ ஒன்றை செய்து அவனை துன்மார்க்கமாய் மாற்றுகிறார்கள். சில தாய்மார்கள் வயிற்றுல வாயில அடித்து கொண்டு அழுவாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தது, இவன் கூட சேர்ந்தது, அதுக்கப்புறம் தான் இப்படி பொல்லாத பிள்ளையாய் மாறிவிட்டது என்று சொல்லி வயிற்றில் வாயிலை அடித்து கொண்டு புலம்புகிறார்களே. அப்படிப்பட்ட துன்மார்க்கத்திற்கு ஏதுவான செயல்களை அநேகருக்குள்ளே விதைக்கிற பரிசேயர்களாயிருக்காதீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. அம்மாவை அடிடா, அப்பாவை மிதிடா, இப்படி துன்மார்க்கமான காரியத்தை நீ சொல்லிக் கொடுப்பாயானால் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் இந்த பரிசேயர்களுக்கு, இந்த மாயக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சில அம்மாக்கள் பெண்களுக்கு சொல்லித்தராங்க, மாமியார் வீட்டுல எப்படி நடந்து நல்லதான் சொல்லி தந்தாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்மார்க்கமாய் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ஆகவே துன்மார்க்கன் ஆக்குவோருக்கு, மற்றவர்களை துன்மார்க்கனாக உருவாக்குகிறவர்களுக்கு, சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ. அவங்க எங்க செல்லுவாங்களாம்? நரகத்துக்கு செல்லுவாங்க. நரகம் தான் அவங்களுக்கு சுதந்திரமாய் மாறும். ஆனா தேவ பிள்ளைக்கு அப்படி அல்ல. சோத்திரம் வாசிங்கள். மத்திய 5:5 வாசிங்க. 5:5 வாசிங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவங்க பாருங்க, அவங்க எப்பயுமே மற்றவங்களுக்கு நல்லதை தான் சொல்லி தருவாங்க. அப்பா நான் அப்படிதான் பேசுவார், எதிர்த்து பேசாதரா. என்ன பண்ணுவாங்க? நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க. மாமியார் வீட்டுனா இப்படிதான் இருக்கும், மாமியார் இப்படி தான் பேசுவாங்க, மாமனார் இப்படி தான் நடந்துக்குவாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, எல்லாம் மாறும். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவங்க அவங்க பாருங்க நல்ல ஆலோசனைகளை கொடுக்கறாங்க, நல்ல விதமாய் நம்முடைய இருதயத்தை சாந்தப்படுத்துறாங்க, அமைதிப்படுத்துறாங்க. பொறுமையான பிரதியுத்தரம் ராஜாவின் கோபத்தை கூட தணிக்குமா? ஆகவே பாருங்க, இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். துன்மார்க்கமான குணம் உள்ளவர்கள் நரகத்தை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க எதை சொல்லி தர்றீங்க? மற்றவங்க உங்க செய்கையினாலும் உங்க வார்த்தையினாலும் மற்றவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? உங்களை நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக 4வதாக நீதியை, பரிசுத்தத்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஐயோ. எடுத்து வாசிங்கள். மத்திய 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. 16, 17 வாசிங்க. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ. எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இவர்களை கூப்பிடும் போதே ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? குருடரான வழிகாட்டிகளை. எனக்கே ஒரு விஷயம் தெரியல சரியா, நான் எப்படி அதை குறிச்சு மத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? அது எந்த விஷயம்? எனக்கு ஒரு விஷயம் சரியா தெரியல, தெரியாதத நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அறகுறையா தான் சொல்ல முடியும், தவறா தான் சொல்ல முடியும்.
அந்த மாதிரிதான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவாலயத்தை விட, தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்றதை விட, நீ சர்ச்சுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறன்னு சத்தியம் பண்ற பாரு, அதுதான் முக்கியம். முதல்ல சத்தியமே பண்ண கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தம் முக்கியமா, பணம் முக்கியமா? பரிசுத்தம் முக்கியமா, பணம் முக்கியமா? யாரும் சொல்றாங்க ரெண்டுமே முக்கியம். நீ உருவிடவே மாட்டேன். ரெண்டுத்துல எது முக்கியம் தான் கேட்டேன் நான். பரிசுத்தம் தான் முக்கியம். இவங்க எந்த காரியத்தை முக்கியப்படுத்தினாங்க? பரிசுத்தத்தை அல்ல, நீதியை அல்ல, பொன்னையும் பொருளையும் பணத்தையுமே முக்கியப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்தத்தை அல்ல, பணத்தையே முக்கியப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தை அல்ல, பரிசுத்த ஆவியில நிரம்புவதை அல்ல, பரிசுத்த ஒழுக்கமான வாழ்க்கையை அல்ல, இன்னைக்கு அநேக பேர் எதின் மேல் கண் வைக்கிறார்கள் என்றால் பணத்தின் மேல், பொருளின் மேல், பொன்னின் மேல் கண்களை வைக்கிறார்கள். கேயாசி அப்படிப்பட்டதின் மேல் கண் வைத்ததனாலே குஷ்டரோகியாய் மாறி போனான். எலிசா ஸ்தோத்திரம் தேவ காரியத்தின் மேல் கண் வைத்ததனால இரட்டிப்பான வரங்களை பெற்று கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாறினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அவருடைய பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவரே கொடுப்பார். அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு நிம்மதியா இருக்கும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் உன் நிமித்தமாக தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டுவிட்டு பணத்தை மாத்திரமே, பொன்னை மட்டுமே நீ முக்கியப்படுத்தினா அந்த பணத்தினாலே உனக்கு நிம்மதியோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இருக்காது. இது முக்கியம், இது அவசியம். இந்த பரிசேயர்கள் பாருங்க, ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை புறக்கணித்தார்கள். பரிசுத்தத்தை புறக்கணித்து விட்டு பணத்தை முதன்மைப்படுத்தினார்கள். அதுக்காக தான் ஆண்டு சொல்றார் அவர்களுக்கு ஐயோ. இவங்க ஆசைலாம் என்னது? பணம் சம்பாதிக்கணும். பணம் 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 பணம், பொருள் 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 பொருள். பாருங்க, தேவாலயத்தின் பேரில வரிகளை போடுவார்கள். தேவாலயத்தில் செலுத்துகிற காணிக்கைகள், இந்த காணிக்கைகள் வித்தியாசமா இருக்கும். நீங்க கையில யூஸ் பண்ற அதே பணத்தை கொண்டு வந்து போட முடியாது. அவங்க அந்த பணத்தை அவங்க மாத்தணும். நீங்க பைபிள்ல வாசிச்சிருப்பீங்க. சோத்திரம், காசுக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த காசுக்கு தேவாலயத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த காசை கொடுப்பாங்க. எப்படி வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்தா இந்திய ரூபாயை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் மதிப்பு வித்தியாசப்படும். சோ இவங்க காரியம் எல்லாம் எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ கேள்விப்படுறோம் இல்லையா? சர்ச் பேர்ல, கோவில் பேர்ல, மசூதி பேர்ல இன்னைக்கு நிறைய பேர் அதுல இருக்கிறவர்கள் பணத்தை ஏமாற்றி அல்லது வஞ்சித்து அநேக இடத்துல இருந்து கொண்டு வந்து அதை சேர்த்து பல காரியங்களை செய்கிறார்கள். சில இடத்துல காணிக்கைகளை போடுகிற தங்கங்களை கூட சோத்திரம் தன் சொந்த குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. பணத்தை அல்ல, பொருளை அல்ல, பரிசுத்தத்தை முதன்மைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். அவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தத்தை புறம்பாய் தள்ளிவிட்டு மத்ததை முக்கியப்படுத்துறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. பேராசை மனம் தெரியும். ஆமென். சோ ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம பசியெல்லாம் என்னவா இருக்கணும்? நம்முடைய ஏக்கமெல்லாம் என்ன இருக்கணும்? ஆண்டவருக்காக நீதியாய் செயல்படணும், பரிசுத்தமாய் செயல்படணும், தேசத்துல நீதி நடக்கணும், பரிசுத்தமான காரியங்கள் மாறணும்னு சொல்லி நடக்கணும், நினைக்கணும். இந்த பாருங்க, ஸ்தோத்திரம், ஆகாரத்தையும் பணத்தையும் மற்ற காரியத்தையும் முக்கியப்படுத்தி பரிசுத்தத்தை தள்ளுறவனுக்கு ஸ்தோத்திரம் எங்க என்ன கிடைக்குமா? நரகம் தான் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் சொல்றான், ஒரு சொட்டு தண்ணீரை ஆபிரகாமுடைய விரலில தொட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, உங்க கரத்துல தொட்டு எனக்கு கொடுங்கன்றான். அவன் பசி தாகத்தோடு கூட அவன் பாதாளத்துல வேதனைப்படுகிறான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. பரலோகத்துல பசியே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாயக்காரரான வேத பாரகரை போல இன்னைக்கு இருக்கிற கூடிய கிறிஸ்துவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு விழிப்புணர்வு செய்தியா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட அசுத்தங்களினால் தொடப்படுவதற்கு வாய்ப்புண்டு. நாம் ஜாக்கிரதைப்படுவோம். ஆமென். அடுத்ததாக ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து கேட்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றுதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள்.
இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டவர்கள். நான் எப்படி சொல்றேன், நீதி இல்லாதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், தேவன் பேரிலே விசுவாசம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஐயோ. இவங்க என்ன செய்யறாங்க? தசம பாகத்தை கொடுக்கறாங்க. ஆனா என்னத்தை செய்யல? அதை விட விசேஷமான நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க. சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனுக்காக எதை செய்தாலும் அதிலே ஆண்டவர் விரும்புகிற சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு சகோதரன் இப்படியாக சாட்சி கொடுக்கிறார், எனக்கு அவரை அறிந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு வருத்தமா இருந்தது. அவருடைய தகப்பனை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தகப்பனார் வேலை முடித்த உடனே அவர் வீட்டுக்கு வருவார். அவர் வருகிற வழியில தான் எங்கள் சபை உண்டு. போகும்போதும் ஜெபிப்பார், வரும்பொழுதும் ஜெபிப்பார். அவருக்கு சம்பளம் வந்த உடனே வீட்டுக்கு கூட கொண்டு வர மாட்டார். அந்த சம்பளத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வருவார். ஆனா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை, அதாவது அவருடைய மனைவிய போட்டு அடிப்பாராம், திட்டுவான். சர்ச்சில் எப்படி இருந்திருக்கிறாரு? தசமபாகம் கொடுத்துட்டாரு. போகும்போது ஜெபம், வரும்போது ஜெபம். ஆனா வீட்டுல எப்படி இருக்கிறாரு? மனைவிய கண்ட வார்த்தையில பேசுறாரு, அடிக்கிறாரு, திட்டுறாரு. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், தசமபாகம் கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறிய, உன் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தையில உண்மையா இருந்தியா? அல்லேலூயா. இரக்கமே கிடையாது. கிறிஸ்துவனுக்கு நல்ல குணங்கள் நிறைய உண்டு, அதுல இரக்க குணம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த இரக்க குணம் இருக்குதா? இரக்க குணம் நியாய தீர்ப்பின் போது மேன்மை பாராட்டப்படும். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பை தேவன் தருவான். சில பேர் பாருங்க, இரக்கமே இருக்காது, பச்சபாவமே பார்க்க மாட்டான். ஸ்தோத்திரம். அப்படியே ஏமாத்துவான், அப்படியே கொல்லுவான், அப்படியே அழிப்பான், அப்படியே வேதனைப்படுத்துவான். இரக்கமே கிடையாது. நீங்க பாக்குறீங்களா தேசத்துல என்ன நடக்குது? மனுஷன் கொல்றானே, இரக்கம் இருக்குதா? கஷ்டப்பட்டு கீழே விழறவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குதா? இரக்கப்படுற குணம் இருக்குதா? இன்னைக்கு இரக்க குணம் இந்த உலகத்துல இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்கள் இறக்கப்பட்ட அந்த நாட்களிலே மருத்துவமனைகளை ஏற்படுத்தினதை நம்ம கேட்கிறோமே. சிஎம்சி நம்ம வேலூர் பக்கத்துல, நமக்கு பக்கத்துல இருக்கிற வேலூர்ல சிஎம்சி எப்படி வந்துச்சு? அங்கே மரித்து போன சகோதரிகள் மேல பரிதாபப்பட்டதுனால, இறக்கப்பட்டதுனால அந்த மருத்துவமனை வரும்படி, அங்க டாக்டர் வரும்படி, அவங்க பேர் என்னதுமா? ஐடா ஸ்கைடர். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இரக்கம், இந்த இரக்கம் இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்திருக்கிறது. இரக்கம் இல்லாத கிறிஸ்தவனா இருந்தா என்றால் உனக்கு ஐயோ. விசுவாசத்தையும் நீதியையும் இரக்கத்தையும் தள்ளிட்டு சோதரம் பார்வைக்கு காணிக்கை கொடுக்கிற, தசம பாகம் கொடுக்கிற, பார்வைக்கு சபைக்கு வருகிற, பார்வைக்கு ஊழியம் செய்கிற, பார்வைக்கு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி செயல்படுகிறவர்களுக்கு ஐயோ. யாருக்கு ஆண்டவர் இரக்கம் கொடுக்கிறாராம்? மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. சகோதரனே, நான் இப்படி சொல்றேன், நீ இறக்கப்பட்டு செயல்படும் பொழுது உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம் மருத்துவமனையில இருக்கும்போது உன்னை கர்த்தர் பார்த்தார்னா எப்படி பார்ப்பாரு? இரக்கமாய் பார்த்து உனக்கு சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. சில வசனங்கள் எனக்கு பயமா இருக்கு. ஏழைகளுக்கு செவி கொடுக்காமல் தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவனுக்கு நானும் செவி கொடுப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருன்னா எங்கன்னா வெளியே போகும்போது இந்த யாசகம் பிச்சை கேட்கறது, யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்கல என்கிட்ட, அப்ப சில்லறலன்னா எனக்கு இந்த வசனம் அப்படியே ஒரு பயமுறுத்தும். அவங்க கூப்பிட்டதுக்கு நம்ம பதில் கொடுக்கல, செவி கொடுக்கல, உதவி செய்யலன்னா நான் கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? சில பேர் ஏமாத்திரம் இருப்பாங்க, நல்லா கை கால்லாம் என்ன பண்ணும், நல்லா இருக்கும். அந்த நேரத்துலயும் இந்த வசனம் என்னை பயமுறுத்தும். நான் நல்லா கவனிப்பேன். அவங்க உதவி கேட்கிறவங்களுக்கு என்னால அங்க முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். சில பேர் நல்லா இருக்கிறவங்க கேட்கும் போது நான் செய்வதில்லை, இல்லைன்னா செஞ்சுட்டு சொல்லுவேன், நல்லா தானே இருக்கீங்க, வேலைக்கு உங்க வேலை வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்பேன். இல்லையா? ஆனா ஆண்டுடைய வசனம் நம்மள என்ன செய்யுங்க, அந்த நேரத்துல அப்படியே பயமுறுத்தி. அதுதான் சொல்றேன், வசனம் உள்ள இருக்க நம்ம தீமை செய்ய மாட்டோம், நன்மையை மட்டும்தான் செய்வோம். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன ஞாபகம் வரணும்னா வசனம் தான் ஞாபகம் வரும்.
இந்த இடத்துல என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பொதுவா நான் எல்லாருக்கையும் சொல்லுவேன், சோத்திரம், தாய் தகப்பன் அழவே வைக்க கூடாதுன்னு சொல்லி. எங்க அம்மா ஒரு நாள் அழுதாங்க. என்னன்னா, அப்ப எனக்கு பயங்கர பயமாயி போச்சு. அம்மா நான் சாதாரணமாக சொன்னா நீ அம்மா அழற. அப்ப வசனம் என்ன பண்ணுது? நம்மள தவறான பாதையில போகாதபடிக்கு தடுத்து நிறுத்துது, நம்மள சரியான பாதையில கொண்டு வருகிறது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற உணர்வை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. சோ ஆகவே தேவ பிள்ளைகளை விசேஷமானவைகளை விட்டு விடாதிருங்கள். நீங்க இந்த உலகத்திலே கிறிஸ்துவனாய் இருக்கிறதுனாலே சில முறைமைகளை சில ஒழுங்குகளை கடைபிடிப்பது அவசியம், நல்லது, தப்பு கிடையாது. நீ சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரணும், தசம பாகம் காணிக்க கொடுக்கணும், எல்லாத்தையும் நீ பண்ணணும், இதெல்லாம் ஓகே தான். ஆனா அதை விட மிக சிறந்தது எதுனா, மிக விசேஷமானது எதுனா, நீதியா வாழணும், நேர்மையா வாழணும். அடுத்தது ஆண்டவர் சொல்ல இரக்கம் உள்ளவனா இருக்கணும், விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இதை மட்டும் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதையும் விடாதிருங்கள், இதையும் செய்யுங்கள். ஆகவே தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு, ஒரு சபையின் ஒழுங்கையும் நம்ம கடைபிடிக்கணும், தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கையும் கடைபிடிக்கணும். எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? சபையின் ஒழுங்கையும் கடைபிடிக்கணும், தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கையும் கடைபிடிக்கணும். சபை ஒழுங்கை விட தேவ ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க சபை ஒழுங்கை மட்டும் கடைபிடிச்சு தேவ ஒழுங்கை கடைபிடிக்கலன்னா உங்களுக்கு ஐயோ. ஆண்டு சொல்ல ரெண்டுத்தையும் கடைபிடி, அதையும் விட்டுறாத, இதையும் செய். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரம் மத்திய 25, 26 வாசிங்கள் வேகமாக போகலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பான பாத்திரங்களே, வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். வெளிப்புற பாத்திரத்தை நல்லா சுத்தமா கழுவுறானா, உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலோ அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஐயா, பாத்திரத்துல நீ பால் போட போறியா இல்ல சாதம் அடிக்க போறியா, என்னமோ பண்ண போற, முதல்ல எங்க கழுவணும்? இது நம்ம எல்லா சகோதரிகளுக்கும் தெரியுமே. முதல்ல எங்க கழுவணும்? உட்புறம் கழுவணும். வெளியில அழுக்கா இருந்தாலும் பிரச்சனை பெருசா இருக்காதுன்னா வெளியிலயும் கழுவணும் தான். ஆனா வெளியில அழுக்கா இருந்தா பிரச்சனை பெருசா இருக்காது, உள்ளதான் ரொம்ப அவசியம். ஆனா அந்த மாயக்காரரான பரிசேயர் எப்படி தெரியுமா? வெளியில தான் சுத்தமா இருப்பான். அவனை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருப்பான். இப்படி சொல்றானே, லாசரு ஐஸ்வர்யவான், ரெண்டு பேர்ல யார் சுத்தம்? புரியலையா? லாசரு சுத்தமா இருப்பானா, ஐஸ்வர்யவான் சுத்தமா இருப்பான்? லாசரு எப்படி இருந்தான்? பிச்சைக்காரனா இருந்தான். அவன் எப்படி இருந்திருப்பான்? அழுக்காதான் இருந்திருப்பான். இந்த அழுக்கா இருந்தவன் பரலோகம் போயிட்டான், இல்ல கிளீனா இருந்தவன் நரகத்துக்கு போயிட்டான். எதுனா அது? இவன் உள்ளே சுத்தமா இருந்தான், அவன் வெளியே சுத்தமா இருந்தான். வெளியே சுத்தமா இருந்தவன் பாதாளம் என்கின்ற உள்ள போயிட்டான், உள்ள சுத்தமா இருந்தவன் பரலோகம் என்கின்ற பரதீசி என்கின்ற ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வெளியில மாத்திரம் சுத்தத்தை விரும்புறவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தையே அப்படிதான். முகம் எப்படி இருக்கணும்? கிளீனா இருக்கணும், அழகா இருக்கணும், சூப்பரா இருக்கணும். தலை எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், கிளீனா இருக்கணும். ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், கிளீனா இருக்கணும். சூப்பர், நல்லது, தப்பு இல்லை. இல்ல, இருதயம், மனுஷனுடைய இருதயம் மகா இருக்கிறதெல்லாம் தவறான சிந்தனை, தவறான காரியம் தான் ஆண்டவர். இருதயத்துல ஒரு சகோதரியை தவறா பார்த்தனாலே அது தப்பு. உன் இருதய சுத்தத்தை தான் தேவன் விரும்புகிறார். நீ வெளிப்புறமாய் விபச்சாரம் செய்யாதவனாய் கூட இருந்திரலாம், ஆனா உள்ள இருதயத்துல இருக்கிறியா? அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இவங்க வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுற காரியத்துல முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, ஆனா உள்புறத்தையோ அவங்க என்ன செய்யறது இல்ல, சுத்தப்படுத்துதல் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த மத்தேயுலயே 5ஆம் அதிகாரத்துல பாக்கியவான் யாருன்னு போட்டாரு, இந்த 23ஆம் அதிகாரத்துல யாருக்கு ஐயோன்னு போடுறாரு. அல்லேலூயா. இந்த ரெண்டோட கம்பேர் பண்ணி நம்ம பாக்குறோம். இப்போ கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்க சுத்தத்தை விரும்புறாரு? இருதயத்துல.
சிலரை பத்தி என் இருதயத்துல தவறா நினைச்சா கூட ஒரு பயம் வருகிறது. ஏன்னா அவர் எங்கதான் பாக்குறாருங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் இல்லா. நான் ஒரு முறை என்ன செஞ்சுட்டேன், ஒரு 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 தேவ மனுஷனை குறித்து தவறான ஒரு அபிப்பிராயம் எனக்குள்ள வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு மெசேஜ் போட்டேன், அவர் ரிப்ளை ஒரு மெசேஜ் போட்டார், அதை படிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை, சாரி வாய்ஸ் ரெக்கார்டு, அதை கேட்கவே இல்லை. கேட்கறதுக்குள்ளே எனக்குள்ள என்னென்னமோ ஓடுது. ஸோ அப்புறம் பார்த்தாக்கா அவர் அதில் இருந்த ஒரு சின்ன தவறை எனக்கு சுட்டி காண்பிச்சார். அது உண்மையாகவே தவறு. சுட்டி காண்பிச்ச போது அதை சந்தோஷமா நான் ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ணி கொண்டேன். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, அவரை பற்றி நான் தப்பா நினைச்சிட்டேன். அவர்கிட்ட சொல்லலை, நீங்க அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்கல. நீங்க ஏன் என்னுடைய தவறை இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறீங்கன்னு சொல்லி கேட்கல. அவர் சொன்னது சரி, அவர் சொன்னது நியாயம், அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிங்க. ஆமென். இருதயத்தை தான் யார் பார்க்கறா? சில பேர்கிட்ட நம்ம நல்லா வாயை திறந்து பேசலாம், அன்பா பேசலாம், ஆறுதலா பேசலாம், சோத்திரம் உற்சாகமா பேசலாம், நான் உங்க கூட இருக்குன்னு பேசலாம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிற, அதை யார் பார்க்கறா தெரியுமா? நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுதான் நம்மளுடைய பெரிய காரியம். அதை தான் உணரணும். நம்ம அவன் இந்த உலகத்துல யார் வேணாலும் நம்ம நம்பிடலாம், யார் வேணாலும் நம்மள நம்பிடலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனால ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுகிற நீங்க முதலாவது சுத்தம் பண்ண வேண்டியது இருந்தாங்க உள்புறத்தை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம வேகமா போகலாம். மத்திய 23ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்பட்டு உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அக்கிரமத்தினாலே நிறைந்தவர்களுக்கு ஐயோ. 1, 2 இல்ல, அக்கிரமத்தினால எப்படி இருக்கிறாங்களா? நிறைந்து. ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தினா ஃபுல்லா ஆயிடும். அந்த மாதிரி இவனுடைய அக்கிரம செயல் எப்படி இருக்குது? 1, 2 இல்ல, நிறைய. அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம், அநியாயத்துக்கு மேல அநியாயம். சொல்றாங்களா சில பேரு, அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்யறான், ஆண்டவனும் பார்த்துனுக்குறான். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம் செய்வாங்க, அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்வாங்க. ஆகவே அவர்களுக்குள்ளே வருத்தம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. அவங்க செய்ய 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 அந்த அக்கிரமம் நிறைவாகும் பொழுது வசனம் சொல்லுகிறது இல்லையா, இச்சையானது ஸ்தோத்திரம் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்பது போல இன்னைக்கு அக்கிரமத்தின் மேல அக்கிரமம், பொல்லாப்புக்கு மேல பொல்லாப்பு. ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம் நினைஞ்சாச்சு. என்ன நினைஞ்சாச்சு? முழுசா நினைஞ்சாச்சு, முக்காடு எதுக்கு அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் பாவி ஆயிட்டேன், நான் பாவி தானே ஆயிட்டேன், எல்லா பாவத்தையும் சேர்த்து. சில பேர் இப்படி சொல்லிட்டு அவங்க மனசாட்சியை சொல்லிட்டு, நான் பாவி, எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டுட்டேன், எல்லாரையும் முத்திரை குத்தப்பட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் செய்யறேன். நீதான் நல்ல போடா. இல்லைங்க, அக்கிரமத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஒன்னொன்னா நீ விட்டுட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அக்கிரமத்தின் மேல அக்கிரமம், பொல்லாப்புக்கு மேலே பொல்லாப்பு செய்கிறவனுக்கு ஐயோ. கலகம், சண்டை, பாருங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான் அவன். அப்படி இல்லை. மத்தேயு 5:9 சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். அல்லேலூயா. இவங்களுக்கு அக்கிரம சிந்தை கிடையாது. இவங்க சிந்தை எல்லாம் சமாதானம் பண்ணணும். இவங்க சிந்தை எல்லாம் எல்லாரும் கூடவும் சமாதானமா இருக்கணும். என்னால முடிஞ்ச நன்மையை மாத்திரம் நான் செய்யும். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்னுடைய பிள்ளை. ஆமென். கடைசியாக ஸ்தோத்திரம். மத்திய 23ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் வாசி. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்ப என்ன சொல்றாங்க புரியுதா?
எங்க பிதாக்களின் காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் இருந்த காலத்துல நாங்க இருந்திருந்தா நாங்க அவங்களோடு கூட சேர்ந்து தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிருப்போம், சொல்லியிருப்போம், ஊழியெல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா எங்க பிதாக்களால் கொலை பண்ணப்பட்டாங்க. அப்ப யாருடைய பிள்ளைங்க இவங்க? ஊழியக்காரனா கொன்னவங்களுடைய பிள்ளைங்க. தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு புரியுது? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி, கல்லறையை கட்டுறாங்க, கொன்னதே அவனுங்க தான், எங்க அப்பாங்க தான். நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து என் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க. அப்ப ரத்த பழிக்கு உடன்பட்டவங்க யாரு? இவங்களுடைய அப்பாக்கள். சொல்றாங்க இல்லையா, அப்பாங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை தாக்கும். முன்னோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளை தாக்கும். உன் பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதத்தை வைத்து போக வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி கொடுத்து போக வேண்டும். நீ சொத்தை வைக்கிறியோ இல்லையோ, உன் பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியத்தை வைத்து விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. சோ ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது, தேவ மனிதர்களை கொன்னவர்களுக்கு அல்லது தேவ மனிதர்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களுக்கு ஐயோ. சமீபத்திலே ஒரு ஐயா எனக்கு போன் பண்ணாரு, ஒரு குறிப்பிட்ட ஐயாவை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர் அவங்க சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரை குறித்து கேட்ட பொழுது அவர் ஒரு சாட்சி சொன்னாரு. அவர் சோத்திரம் ஒரு மகா பெரிய சோத்திரம் வைராக்கியம் உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அவரோடு கூட அநேக பேர் சேர்ந்து கொண்டு, கிட்டத்தட்ட 14 பேர் சேர்ந்து கொண்டு அந்த பகுதிகளில் இருக்கிற சபைகளை அடிப்பார்களாம், உடைப்பார்களாம், ஊழியர்களை அடிப்பார்களாம், உதைப்பார்களாம், எரிப்பார்களாம். இப்படிப்பட்ட செயல்களையே செய்து கொண்டு வந்தார்கள். பல சபைகளை அவர்கள் அப்படி செய்து கொண்டு வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சபையை செய்து முடித்து பின்பு அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த 14 பேருக்குள்ள இருந்த 13 பேரும் ஒவ்வொரு வியாதியில, விபத்துல, ஏதோ ஒரு பிரச்சனையில மரித்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த 14வது ஆளுக்கு பயம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன ஆயிட்டு இருக்காங்க, இந்த ஆளுக்கு பயம் ஆண்டவர்கிட்ட போய் எந்த சபைகளை உடைத்தானோ, கடைசியா எந்த சபையை உடைச்சானோ, எந்த சபைக்கு விரோதமாய் செயல்பட்டானோ அங்க போய் மன்னிப்பு கேட்டு அதே சபையில ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தேசம் எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நீ செய்கிற அக்கிரம அநியாயம் எல்லாம் உன் பின் சந்ததியையும் பாதிக்கும். ஆண்டவருடைய பைபிள்ல பார்க்கணும், சில தகப்பன்மார் செய்த பொல்லாப்புக்கு அவங்க காலத்துல கர்த்தர் தண்டனையை கொடுக்காம பிள்ளைகளின் காலத்திலே தண்டனை கொடுத்தார். ஆகாபின் பிள்ளைகளின் காலத்திலே தண்டனை நடந்தது. எசேக்கியா ராஜா செய்த தவறின் நிமித்தமாக அவனுடைய பின்னாட்களிலே ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அவனுடைய பிள்ளைகளின் காலத்திலே நடந்தது. ஆகினாலே ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை வைத்து விட்டு போங்க. நீதிமானுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. சோ இங்க எப்படி முடிக்கிறாருன்னா, இவங்க நரக ஆக்கணைக்குள்ளாக போவாங்க. அதே மத்தேயுல 5:10-12 வாசிச்சீங்கன்னா வாசிச்சு முடிக்கலாம். வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, துன்பப்படுத்தினவர்களுக்கு நரக ஆக்கினை. துன்பப்பட்டாங்க பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஆண்டவருக்காக சகித்து கொண்டு ஊழியக்காரனாக வேதனைப்பட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்களாய் இருப்பீங்க. உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு வருதா, பொறுத்துக்குங்க, நீங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்படியே தான் துன்பப்படுத்தின. தீர்க்கதரிசி மட்டுமா பண்ணானுங்க, இயேசுவே பண்ணானுங்களே, நமக்கும் பண்ணுவாங்க. சோ நான் பெந்தகோஸ்தேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு எழுந்து நின்று, இல்லைன்னா முழங்கால் படிடுங்க, இல்லை எழுந்து நில்லுங்க. ஆமென் 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 ஆமென். சோ ஆண்டுடைய சமூகத்துல சோதரை இன்னைக்கு பார்த்தோம், மாயையான பரிசெயனா இருக்காதீங்க, உண்மையுள்ள தேவ பிள்ளையா இருங்க. அதை தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, பாவியா இருந்தவன் உண்மையான தன் நிலையை சொல்லி அவன் ஜெபித்தான், அவனை நீதிமான் ஆக்கினார். ஆனா இங்க பரிசேயன் தன் செய்கிற எல்லாத்தையும் சொன்னான், உண்மைதான் அவன் செய்யறதெல்லாம், ஆனா அதுல மாய்மாலம் இருந்தது.
அதிலே ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம் உண்மை தன்மை இல்லை. ஆகனால் தான் அவன் அல்ல இவனே ரட்சிக்கப்பட்டவனாய் நீதிமானாய் வீட்டுக்கு போனான். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக. உணர்த்தப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.